இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நல்ல ஒரு பாட்டு உண்டு. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே, சரணடைந்தேனே சரணடைந்தேனே. இவ்வாறு பாடல் வரும். ஆண்டவருக்காக தன்னையே முழுவதுமாக கையளித்தல், அதான் தமிழ் வார்த்தை சொல்லுவாங்க, தற்கையளிப்புன்னு சொல்லுவாங்க. தன்னையே முழுவதுமாக அவனுடைய பாத்திரம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதற்குரிய பலன் வேற மாதிரி இருக்கும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் கூட ஒப்படுகின்ற சொல்லிட்டு நம்ம முழுவதுமாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதனுடைய பலன் மிக பெரிது, மிக பெரிது. அதை போல தன்னை ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்த நபர்கள் ஒரு போதும் தோற்று போனதாக சொல்ல கேள்வியே கிடையாது. இந்த மன்னக விருப்பம், இந்த உலகம் சார்ந்த காரியங்கள், இது பின்னாடி போறதை விட இது அனைத்தையும் தேவைப்படாது. என்னை மொத்தமாக ஏச பாத்திரம் என்னை போட்டுறேன், அவர்கிட்ட பார்த்துக்கிட்டோம் என்று நம்மை முழுவதுமாக அவர் பாத்திரம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசிரியர் அநேக ஆசிரியர்கள். ஒரு நல்ல உதாரணம் ஒன்று, அபிரகாமும் லோத்தும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊரில் பயணம் பண்ணி கானாட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே நிலத்தை பங்கு போடுவாங்க. லோத்து என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவன் நிலத்தை அவர் பிரிக்கும் பொழுது யோர்தான் நதியை ஒட்டிய செழுமையான பகுதிகளை லோத்து எடுத்துக்குவார். மீதி வறண்ட, அதாவது செழுமை இல்லாத வறண்ட பூமிகளை அபிரகாமுக்கு கொடுப்பார். அபிரகாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். சொல்ற வார்த்தை, லோத்து நீ இடப்புறம் போனா நான் வலப்புறம் போறேன், நீ வலப்புறம் போனா இடப்புறம் போற, எதுவும் எனக்கு சரி என்று சொல்லுவார். என்றால் ஆண்டவர் அபிரகாம் மண்ணை நம்பவில்லை, இந்த மண்ணை உண்டாக்கி ஆண்டவரை நம்பினார். அபிரகாம் வாழ்ந்தார், லோத்து அழிந்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க. லோத்து நகரம் சோதம் கோமரா அழிவுக்குட்பட்டது. அபிரகாம் வாழ்ந்தார். இந்த உலக இன்பங்களை நாம் இதுக்கு பின்னாடி போகாம மொத்தமா நம்முடைய தூக்கி ஆண்டவர் பாத்திரம் ஒப்பு கொடுத்தா போதும். இன்னொன்று நம்ம யோசிக்கணும், நாம கடவுள் நம்முடைய காணிக்கைக்காக நமக்காக அவர் காத்துட்டு இருக்காரா? ஆண்டவர் சொல்லுவார், பழைய படிச்சு பார்க்கலாம், நம்ம நீங்க காணிக்கை தரங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்த பிச்சைன்னு சொல்லுவார் ஆண்டவர். எப்படி நீங்க காணிக்கை தர பாரு, ஆடு கோயில பலி கொடுக்குறீங்களே, இதையெல்லாம் உனக்கு கொடுத்தது யாரு? நான் கொடுத்த பிச்சை எல்லாம் நான் கொடுத்து உனக்கு இது பொண்ணு எடுத்துட்டு போன காணிக்கையா கொடுத்து என்னை மகிழ்ச்சி படுத்துவியா நீ? அந்த மகிழ்ச்சி எனக்கு தேவை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட சந்தோஷம் எனக்கு தேவை கிடையாது. நான் போட்ட பிச்சை நீ எனக்கு கொண்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு ஆசிரியர் கொடுக்கணுமா? இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். யாரெல்லாம் ஆண்டு முன்பா நிற்பாங்க தெரியுங்களா? இவர்கள் தங்களை இந்த பெண் சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா, உலக காரியங்கள் எடுத்துக்கணும். இந்த உலக காரியங்களால் கரைப்படாதவாறு தங்கள் கற்பை காபந்து பண்ணிக்கிட்டவங்க. எல்லாம் வச்சுக்கணும். இந்த உலக காரியங்கள், பணம், அது இது, இந்த உலக காரியங்கள், சொத்து சுகம், இதெல்லாம் தன்னை கவராமல் தன்னை காபந்து பண்ணிக்கிட்டவங்க தான் இன்றைக்கு
ஆண்டவர் முன்பா நிற்க முடியும். முதல் வாசகமா தான் இன்னைக்கு ஒரு ஆண்டவருடைய அரியணை இருந்தது. மக்கள், திரளான மக்கள் அங்க இருந்தாங்க. அவங்க யாரு பாருங்க பார்ப்போம். அவர்கள் மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடமெல்லாம் அவரை பின்தொடர்ந்தவர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கணும். நாம இந்த உலக காரியம் எனக்கு தேவை கிடையாது. இந்த உலக செல்வனுக்கு தேவை கிடையாது. இந்த உலக மாய எனக்கு தேவை கிடையாது என்று ஆண்டவர் பின் சென்றவர்கள் இறுதியிலே ஆண்டோட அரியணை நிற்பாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கு மேல பாருங்க பார்ப்போம். இவர்கள் பெண்களோடு, பெண்கள் உலக மாயன்னு சொன்னேன் இல்லையா? இந்த உலக மாயைகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் தங்கள் கற்பை காப்பாற்றி கொண்டவர்கள். இந்த உலக இன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு நண்பர் சொன்னாரு, என்னன்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே மிக சிறந்தது 4 விஷயமா. என்னன்னு சொன்னா, காசு, பணம், துட்டு, மணி. அது எப்படி பாருங்க, காசு, பணம், துட்டு, மணி. இந்த உலகத்துல இந்த இதுதான் மெயின். இப்போதைக்கு சொல்வதற்கு மிக வருத்தமா இருக்குது. பணத்துக்காக பெத்த தாயை கழுத்த இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு செய்தித்தாளை படிச்சு பாருங்க. நீங்க ஒரு பக்கத்தை போட்டுங்க பார்ப்போம். ரோட்ல ஒரு சகோதரி போறாங்க, நகைக்காக செயின் கழுத்து அறுபட்டு எத்தனை சகோதரிகள் ரோட்ல வந்து இறந்து போயிருக்காங்க. அப்படி பணம், அதை வேற ஒன்றும் சொல்ல, வேற இது விவரிச்சு எப்படி சொல்ல முடியும் நம்மளால? இந்த உலகம், பொன், பொருள், மாயை கூட அப்படியே நச்சல. ஒரு சின்ன ஒரு ஊமை ஒரு ஏசப் சொல்லுவார் பாருங்க. அரசர் ஒருவர் விருந்து கழிப்பட இருக்காரு. அந்த விருந்துக்காக எல்லாரும் நாட்டு மக்களை கூப்பிடுறாரு. ஒருத்தவன பண்ணுவான், இப்பதான் நான் மாடு வாங்கியிருக்கிறேன், நான் வரமாட்டேன். இப்பதான் நான் வந்து மண்ணு வாங்கியிருக்கிறேன், நான் ஏறு விழ போறேன். இப்ப நான் திருமணம் செஞ்சிருக்கிறேன், மனைவி கூட்டம் அவங்க இருக்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும் இப்படி சொல்லுவார். மண், பொன், பொருள், இது பக்கம் தான் மனுஷன் ஓடுறான் இன்னைக்கு. ஆண்டவர் பக்கம் திரும்புவது மிக சொற்பம். பவுல் சொல்லுவார், நான் பிலிப்பியர் சொல்லுவார் பாருங்க, நான் ரோமை குடிமகன், யூதருக்கும் அதாவது கலப்பினம் இல்லாமல் பெஞ்சமின் குலத்தில் பிறந்தவன், கமாலியேல் பாத அடியிலே நான் உட்கார்ந்து படிச்ச மேதாவி. நான் திருச்சட்டத்தில் எனக்கு இருந்த ஆர்வம் எப்படின்னா, அந்த திருச்சட்டத்துக்கு எவ்வளவு வெறி பிடிச்சது. நான் கிறிஸ்தவரை கொலை பண்ண வரைக்கும் போகணும். நான் இவையெல்லாம் எனக்கு ஆதாயமாக இருந்தாலும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள இவை அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். தூக்கி தெருவில் போட்டிருப்பார். என் ஆண்டவர் எனக்கு போதும். இன்றைக்கு நட்சதி பார்க்கணும். ஏசப்பா என்ன பண்றாரு? எருசலேம் கோயில உட்காந்துருக்காரு. எருசலேம் கோயில்ல ஏசப்பா உட்காந்துருக்கிறாரு. யார் என்ன பண்றாங்க? அதுல மார்க்கில் இன்னும் குறிப்பா இருக்கும், உற்று நோக்கி கொண்டு இருந்தார். மார்க்கில் வரும் பாருங்க, பார்த்துட்டு இருக்காரு. லூக்கால் நிமிர்ந்துன்னு வரும், கூர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்றாங்க பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் காசு பணம் அள்ளி போட்டு போறாங்க. ஒரு ஏழை கைம்பெண், பெண்கள்னாலே யூத கலாச்சாரத்துல 2ஆம் தரம் தான். அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்பயும் இப்பயும் தான். சரி, ஓகே. அதுல அவங்க கைம்பெண், கணவனை இழந்தவர் சகோதரி. அந்த அம்மா ஏழை, ஒரு ஏழை கைம்பெண். அந்த உண்டி படிக்கிட்டு வராங்க. ஏசப்பா பார்க்கிறார். அதனுடைய மதிப்பு மார்க்ல போட்டிருக்கு பாருங்க, பார்ப்போம். ஒரு கொதிராந்துன்னு போட்டிருக்கு. மிக சொற்ப தொகை. அந்த மதிப்புக்கான அந்த 2 செப்பு காசு அந்த அம்மா உள்ள போடுறாங்க. பார்க்கிறாரு. எல்லாரையும் விட இந்த பெண் தான் அதிகமா ஆண்டவர் காணி கொடுத்தா. எல்லாம் முடிக்காங்க. எப்படி
பெரிய பணக்காரன் வந்து மூட்டை மூட்டையா கூட்டிட்டு போறான். இந்த அம்மா 2 செப்பு காசுக்குள்ள போட்டுட்டு ஆண்டவரே. எல்லோரும் தன் மிகுதியிலிருந்து காணிக்கை போட்டார்கள். ஆனா இந்த அம்மா, என்கிட்ட அடுத்த வர சோத்துக்கு வழி கிடையாது, என்கிட்ட இருந்தது அதான் போட்டேன். எல்லாம் வச்சுக்கணும். அந்த 2 காசுல தான் அந்த தாயினுடைய உயிர் இருக்குது, சாப்பாடு இருக்குது, வருமானம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, அடுத்த வேலை சோறு அதுதான் இருக்குது. புரியுதுங்களா? அதாவது அந்த 2 செப்பு காசுக்கார ஒரு தண்ணி வச்சுக்கிங்க. அந்த ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மதிப்பு குறைந்த காசை வச்சுக்கோங்க. அது 1 கிளாஸ் தண்ணி கூட வச்சுங்க. அந்த காசு கிடைக்கும். அந்த 1 கிளாஸ் பச்சை தண்ணி கூட அதுக்குள்ள இருக்குது. ஆக தனக்கு இருந்த அனைத்தையும் அந்த தாய்ப்புள்ள போட்டாங்க. நான் தமிழை தற்கையளிப்புன்னு சொன்னான். அனைத்தையும் ஆண்டவருக்காக. என்ன ஆண்டவர் பார்த்துப்பாரு. இந்த கைம்பெனோட இன்னொரு கைம்பெண் நமக்கு ஞாபகம் வரணும். சாரிபாத்து கைம்பெண். எலியா அங்க அந்த நாட்டை சபிச்சிடுவாரு, யூதா நாட்டை. பஞ்சம், அவருடைய ஆணை இது. மழை பெய்யாது, பஞ்சம். அவரு இப்போ சாரிபாத்துங்கிற ஊருக்கு போவார். அங்க ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு கைம்பெண் சும்மா சொல்லி விறகு பொறிக்கணும் இருப்பாங்க. நேரம் போவார், எம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா. சரி வராருங்க ஐயா. அந்த அம்மா போவாங்க. எம்மா கொஞ்சம் இருங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு கொஞ்சம் அப்பம் சுட்டு எடுத்து வந்து கொடுங்க கேட்பேன். அதுக்கு அந்த சாரிபாத்து கைம்பெண் சொல்லுவாங்க, ஐயா வாழும் கடவுளின் மேல் ஆணை. நம்ம சொல்றாங்க பாருங்க, அதான் நான் பொய் சொல்ல ஐயா, உண்மையை சொல்றேன். வாழும் கடவுள் மேல் ஆணை, என்னுடைய மாவு பானையில களையத்துல கொஞ்சம் மாவு இருக்குது, அந்த எண்ணெய் கிண்ணத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதுக்கு ரொட்டி சுட்டு சாப்பிடறத நான் விறகு பொறிக்கிட்டு இருக்கிறேன். நான் அந்த விறகு பொறுக்கி போய் அப்பம் சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிடுவோம். அடுத்த வேலைக்கு எங்க சாப்பாடு கிடையாது, நாங்கள் சாகத்தான் வேண்டும்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது இதுதான் என்கிட்ட இருக்குது, வேற இல்லை. அந்த ஒரு பிடி மாவும் அந்த ஒரு ஒரு கரண்டி எண்ணெயும் தான் எங்களுக்கு வாழ்வு, அதான் எங்களுக்கு உயிர், அதான் எங்களுக்கு சொத்து, அதான் எங்களுக்கு உயிர் மூச்சு. அது தின்னுட்டு நாங்கள் வாழுவோம். அடுத்த வேலைக்கு சாப்பாடுலாம் வயிறு காஞ்சி சாகும் இல்லையா? இதான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுங்க ஐயா? எலியா சொல்றது பாருங்க, இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி செய்ப்போம், இருக்கிற மாவுல எனக்கு அப்பா சுட்டு கொண்டு வான்னு சொல்லுவார். அந்த கைம்பெண் போவாங்க. எலியாவுடைய வார்த்தையை தட்ட மாட்டார்கள். எலியாவுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்பா சுட்டு வந்து கொடுப்பாங்க. எலியா வயிறார சாப்பிடுவார். அந்த கணம் முதல் அந்த மாவு பானையிலே மாவு குறையவில்லை, எண்ணெய் கிண்ணத்தில் எண்ணெய் குறையவில்லை. அந்த பஞ்சம் முடியும் வரை அந்த கைம்பெண்ணை ஆண்டவர் கரம் கொடுத்து காப்பார். கையளிப்புக்கு ஆண்டு கொடுத்த பரிசு ஞாபகம் வச்சுங்க. என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உம் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் ஒப்படைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் முன்ன சொன்னேன் இல்லையா, கடவுள் சொல்லுவார், பழைய ஏற்பாட்டில் வாசிப்பார் தெரியும், நீங்கள் வச்சிருக்கிறது எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லுவார். இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க, 24 பாருங்க. ஐயோ, திருப்பாடல் வாசிக்கணும். நம்ம அந்த வார்த்தை பாருங்களேன். திருப்பாடல் 24. மண் உலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம காணிக்காணியம் கொடுக்கலாம், நீர் கொடுப்பது அனைத்தும் ஆண்டவனுக்கு கொடுத்ததியா. காசை பண்ற கடவுள் எதிர்பார்க்கல. அந்த 2 கைமண் 2 காசு கடவுளுக்கு முக்கியம் கிடையாது. அந்த சகோதரி கொடுத்தாங்க பாருங்க, மனம் இருக்கு பாருங்க. என் வாழ்க்கையை தான் நான் கொடுக்குறேன். சாரிபாத்து கைம்பெண் அந்த ஒரு பிடி மாவுக்காக எலிய ஆஞ்சிக்கிட்டு போல, அந்த ஒரு கரண்டி எண்ணெய்க்காக கடவுள் கையேந்து நிக்கல. ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மனம் ஆண்டோடைய இறைவாக்கு வந்திருக்காரு. அவர் பசி ஆத்திரம் சுட்டு கொடுப்போம்.
நம்ம சாவோம் என்று அந்த சகோதரர் செஞ்சாங்க பாருங்க. அதற்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு எண்ணெயும் மாவும் தீரவில்லை. அந்த அந்த தற்கையளிக்கும் உள்ளத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க பார்ப்போம். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நல்லா வச்சுக்கணும். நான் கொடுத்துட்டேன், நீ ஒன்றும் கொடுக்கலையா, அவரு தான் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரு. நாம ஒன்றும் கடவுளுக்கு வாரி வழங்கிடல, அவரு கொடுத்து வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நம்ம கடவுள் நம்ம கிட்ட இருக்கிற காசு பணத்துக்காக நம்ம கிட்ட நின்றுட்டு காசு பெறதுக்கு அவருக்கு அது கிடையாது. மனசு எப்படி இருக்குது அதுதான் மிக முக்கியம். அடுத்து பாருங்க பார்ப்போம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அடித்தளமிட்டு, அவர் தான் இந்த உலகத்தை நிர்மாணிச்சது, அதன் மீது நிலை நாட்டியவரும் அவரே. சரிங்களா? இந்த உலகம் ஆண்டவருடையது. சரி, அப்படின்னா சரி, பொருள் தேவையில்லாத அப்ப என்னதான் அவருக்கு தேவை? துணிவர் பாட்டவருக்கு இல்லையா, ஆண்டவர் அறிவு நிக்கிற தகுதி அப்படி அவர் முன்னாடி நிக்க கொடுங்க யாரு? அதனால தகுதி என்ன? இன்னைக்கு தகுதி எது பாருங்க. திருப்பாடு வாசிக்க பார்ப்போம். ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவர் திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? உண்டில காசு போடுறாங்களா? நான் போயிட்டேன், கடவுளுடைய உண்டில பொறிச்சா சொத்த குட்டமால் மூட்டை கட்டி காசு போட்டேன். முன்னாடியா போய் நீ சொல்றது புரியுதா உங்களுக்கு? நல்லா வச்சுக்கோ சகோதரர்களே. காசு பணம் கொட்டிட்டேன், ஏசப்பா அப்படி பெரிய விநாயகர் கொடுத்துருவாரா? ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று, இந்த முகநூலில் படித்த ஒரு நிகழ்வு இது. ஒரு நண்பர் வேளாங்கண்ணி மாதா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கார். மாதாவே, நான் ஒரு ஆண்டு ஒரு சிறு சிறு காசு தொகையை சேர்த்து வச்சு நான் வரும்போது உங்களுக்கு முண்டில் போடுறேம்மா அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அதன்படி அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சமாக காசு சேர்த்துட்டு வரார். அவர் கொஞ்சமாக காசு சேர்த்துக்கிட்டு வரார். அவர் அப்போ அந்த காலகட்டத்தில் காசு சேர்த்து வச்சு ஒரு உண்டி பட்டி வச்சு உண்டியில் காசு சேர்த்துட்டு வராரு. அப்போது அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மனைவி கேட்குறாங்க, அம்மா எங்கள் வீட்டில் செலவு காசு இல்லைங்க, காசு ஒரு 100 ரூபா கொடுங்க, அரிசி பருப்பு வாங்கணும், ரொம்ப காசு முடையாக இருக்குது. என்கிட்ட ஏதுமா என்கிட்ட காசு? என்கிட்ட எப்படி என்கிட்ட காசு வரும்? அதான் உண்டியில் சேர்த்து வைக்கிறீங்களே, ஒரு 100 ரூபா எடுத்து கொடுங்க, இப்போ அரிசி பருப்பு உண்டை அறிவு தான் உனக்கு, அது என்ன காசு? அது சாமி காசு, அது போய் இருக்கும் வைப்போம். கொஞ்ச நாள் போகிறது. ஒரு அந்த வீட்டில் அவருடைய பொண்ணு வரா. பாப்பா, எங்கள் ஸ்கூலில் பிக்னிக் போகிறாங்கப்பா, எனக்கு ஒரு 100 rupees கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, நானும் பிக்னிக் போகிறேன்ப்பா. என்கிட்ட ஏது அம்மா காசு? அதோ அந்த பெட்டியில் நீங்கள் தினமும் காசு போட்டு வைப்பீங்களே, அதை எடுத்து கொடுங்களேன். மகளிடமும் திரும்ப அதே கோபம், சாமி காசு எடுக்கூடாது. மகள் அப்படியே போயிடுற குழந்தை. கொஞ்ச நாள் போகிறது. பக்கத்து வீட்டு சகோதரி ஒரு பாப்பா ஓடி வராங்க. அண்ணா, என் புருஷன் ஆட்டோவில் அடிபட்டுன ரத்தம், காலு கொஞ்சம் அடிபட்டு கிடந்தாருண்ணே, ஆட்டோவில் என் புருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், ஒரு 200 ரூபா தான் கொடுங்கண்ணே, நாளைக்கு கொடுத்துட்றேண்ணே. இப்போ காசு இல்லைண்ணே, என் புருஷனை ஆட்டோவுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணுண்ணே, ஒரு 200 ரூபா கொடுங்கண்ணே, நாளைக்கு கொடுக்குறேண்ணே. அம்மா 10 ரூபா கூட என்கிட்ட இல்லை தாயி, நான் எங்கே போவேன் காசுக்கு? வெறும் பாக்கெட்டாக்குறேன்ம்மா நான் அப்படின்ட்டு. அந்த ஒரு வருடம் முடிந்தது. உண்டில் இருக்கிற காசு என்ன பண்ணார்? ஒரு துணியை விரித்து அதை கொட்டினார், மூட்டை கட்டினார். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மாதாவை உண்டியல்ல தோப்புன்னு போட்டார். சகோதர சகோதரிகளே, இந்த காசை அன்னை மரியாள் தாங்கி இருக்கிற குழந்தை இயேசு ஏற்றுக்கொள்வார்களா? யோசிச்சு பார்க்கணும். இந்த காசை குழந்தை இயேசு ஏற்றுக்கொள்வாரா? அன்னை மரி ஏற்றுக்குவாங்களா? மாதாமாக்கு மட்டும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் காசு போட்டாரே, காசு போய் டொமால்னு போட்டாரு, 6 கணக்கில் கொட்டிட்டாரு. மாதாம்மா பல்ல இழிச்சிருவாங்களா?
குழந்தை இயேசு அப்படியே மகிழ்ச்சியில பொங்கிடுவாரா? சொல்லுங்க பார்ப்போம். நல்லா வச்சுக்கணும். கடவுள் காசுக்காக இயங்குவர் கிடையாது. நல்ல உள்ளத்தை கடவுள் காணிக்க கேட்கிறாரு. நல்ல உள்ளத்தை கேட்கிறாரு. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏன்னா விண்ணரசு அவர்களுடையது. அதனால கடவுள் நம்ம கிட்ட காசுக்காக கையேந்து நிற்கிறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் திருப்பால் வாசிக்கு இந்த உலகம் அனைத்தும் ஆண்டவருடையது. சரி, ஆண்டவருடையது. அப்ப என்னதான் நம்ம செய்யணும் அவர் முன்போய் நிற்கிறதுக்கு? திருவள்ளுப்பாட்டை சொல்லிருக்கு இல்லையா? ஆண்டு அரியணை இருந்தது 1,44,000. அப்புறம் திரளான மக்கள் அர்த்தம் எண்ணிக்கை. அப்படி திரளான அவ்வளோ மக்கள் இருந்தாங்களே. அதில் நானும் ஒரு ஆள், அகஸ்டின் நானும் ஒரு ஆளாக போய் நிற்கணுமே இல்லையா? நானும் செபஸ்டியன் நானும் ஒரு ஆளாக போய் நிற்கணுமே. நானும் போய் நம்ம காசு இருக்கு மேலே அப்படி போய் நிற்கணும்னா நாம என்ன செய்ய வேண்டும்? அப்படியே திருப்பாடல் வாசிக்கலாம். அப்படியே பாருங்க பார்ப்போம். திருப்பாடல் 24. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் இருக்கும். நமக்கு இதைத்தான் நாம ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுக்கணும். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காணிக்கை இதுதான். ஐயா சாமிங்களா, இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறது. கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் ஆண்டவர் முன்னாடி நிற்பார். பார்ப்போம். பொய் தெய்வங்களை நோக்கி தன் உள்ளத்தை உயர்த்தாதவர். என்னுடைய ஆண்டவரை ஏசப்பார், அவர் விட்டு விலக மாட்டேன் என்று அவர் முன் நின்று கொண்டிருப்பவர் ஆண்டவர் முன் நிற்பாங்க. பார்ப்போம். வஞ்சக நெஞ்சத்தோடு, அடேங்கப்பா, வஞ்சக நெஞ்சம் இல்லாதவர், கரைப்படாத கைகள், மாசற்ற உள்ளம், பிற தெய்வத்துக்கு முன்னாடி போகாதவங்க, வஞ்சக மொழி பேசாதவங்க, இவ்வாறெல்லாம் நற்குணங்களை தான் ஆண்டவர் காணிக்கா கேட்கிறார். அவ்வாறாக இதுதான் நம்ம தற்கையளிப்பு. இதுதான் முழுசா ஆண்டோட கொடுக்கிறது. சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய தியானம் தான். அன்னைக்கு நம்ம கையளிக்கணும், ஆண்டவர் காணி கொடுக்கணும், சரிதான். ஆனால் கடவுள் காசு பணத்தை நம்ம எதிர்பார்க்கல. அப்படி டக்குனு இப்படி எடுத்துக்கூடாது. அப்புறம் உண்டியில காசு போடவே கூடாதா? டக்குன்னு அப்படி நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா? அப்போ காணிக்கையே கொடுக்கூடாதா? அப்போ ஏச பார்க்குற பூச கருத்தை ஒப்பு கொடுக்கூடாதா? வரும் இல்லையா? நான் அப்படி சொல்ல அப்படி தப்பா நினச்சிக்கூடாது. நாம் நம்முடைய காணிக்கையை உண்டிப்பீட்டில் போடாமல் திருச்சபை படம் என்ன ஆகுறது? ஒரு கோயிலுக்கு போகிறோம் வச்சிங்களேன், கோயிலில் கரண்ட் பில்லு கட்டணும். எப்படி கட்டுவாங்க? எப்படி கட்டுவாங்க? கோயில் ஒரு விழா வருது, ஒரு தேர் திருவிழா நடக்குது, எப்படி செய்வாங்க? அதற்கெல்லாம் பணம் அவசியம். நான் அந்த டாபிக்குள்ள நான் உள்ள போகலை. இருந்தும் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது என்ன? தூய உள்ளம், கரைப்படாத கை, வஞ்சகமில்லாத நெஞ்சம், மாசற்ற உள்ளம் இல்லையா? பிற தெய்வத்துக்கு முன்னாடி போகாம எதுவோ ஆண்டவர் முன்பு நிற்கிறது. இதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் இவைகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தால் கடவுளுடைய ஆசீரும் அருளும் நம்மிலே நிறைந்து காணப்படும். இன்னொரு ஒரு சீராக்க ஒரு வார்த்தை வரும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான்னு வரும். ஒரு ஏழை மனுஷனுக்கு ஒரு ஏசப் சொல்வார் இல்லையா, ஒரு கிண்ணம் தண்ணி கொடுத்தாலும் நீ கைமாறு போமாடு சொல்லுவார் ஏசப். நீ ஏழைக்கு இறங்கு, கடவுளுக்கு நீ கடன் கொடு, கடவுள் உனக்கு செய்வார் எல்லாத்தையும். சகோதரர்களே, இன்றைய தியானம் இதுவே. நம்மை முழுவதுமாக ஆண்டவர் பாத்திரப்பு கொடுப்போம். கரைப்படாத கைகள், மாசற்ற உள்ளம், வஞ்சகமில்லா உள்ளம், பிற தெய்வத்தை அண்டி போகாத நிலை, இன்னும் கனிவாரு, அன்பாயிரு, பாசமாறு, நீதி நேர்மையாரு இல்லையா? உன் மனைவி மக்கள் அன்பு செய், உன் பெற்றோர் அன்பு செய், அவங்க கொடுத்த செய். இதை போல் நற்குணங்களை நாம் ஒன்று திரட்டி ஆண்டவருடைய அந்த உண்டிப்பட்டியலை போட்டால் நம்ம பார்த்து சொல்லுவார், நீ அதிகமாக போடுங்க, நம்மளை பார்த்து சொல்லுவார்.
சகோதரர்களே, நாம் நம்முடைய நன்மைத்தனங்களை, நல்ல உள்ளத்தை, நல்ல தூய்மையான உள்ளத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுப்போம். நிச்சயம் ஆண்டவருடைய திருக்கரம் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும். நன்றி. நாளை சந்திப்போம்.